ஏன்டா தலையை எப்படி தொல்லை பண்றீங்க? பாவம்டா அந்த மனுஷன். அவர் அப்படி என்னடா உங்களை தப்பா சொல்லிட்டாரு? அடுத்த வாட்டி ரோட்ல இறங்கி அவர் பேரை சொல்லி கத்துறது முன்னாடி அவர் செஞ்ச அந்த சாதனை முதல்ல பாருங்க. அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணுங்க, அவர் பேரை சொல்லி கத்துணுமா இல்ல அவர் சொன்ன மாதிரி உங்க வாழ்க்கை வாழணுமான்னு. சினிமாவை தாண்டி ஆசியாலேயே ஃபார்முலா 2 ரேஸ்ல கலந்துட்ட ஒரே ஆளு, தமிழ் ஆக்டர்ஸ்லயே பைலட் லைசன்ஸ் வச்சிருக்க ஒரே ஆளு, ஸ்டேட் லெவல் கன் ஃபயரிங்ல 6 வாட்டி கோல்டு மெடல் வாங்கினவரு, நம்ம சென்னை MIT பசங்களோட சேர்ந்து தசா ட்ரோன் டீமுக்கு ஆலோசகரா இருந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண வச்சவரு. அது மட்டும் இல்ல, ஒரு ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர் ரேஞ்சுக்கு கேமரால வித்த காட்டுறவரு. தன்னோட பைக்லயே 1,00,000 கிலோமீட்டருக்கு மேல உலகத்தை சுத்தி வந்து மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் பத்தி அவேர்னஸ் கிரியேட் பண்ணாரு. இந்த சினிமா பேக்ரவுண்ட் இல்லாம ஒரு சாதாரண மெக்கானிக் வாழ்க்கையில ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்தியாவே திரும்பி பாக்குற உயரத்துல இருக்காரு. இவ்வளவு சாதனை செஞ்ச இவரே இவ்வளவு அமைதியா அடக்கமா இருக்காருன்னா அதுக்கு என்ன காரணம்னு இப்பயாவது புரியுதா? மத்த நடிகர்கள் மாதிரி உங்களை வெறும் ஃபேன்ஸா மட்டும் பார்க்காம உங்களையும் ஒரு சாதனையாளரா வளர வச்சு பார்க்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அதனாலதான் போக்கஸ் அவர் மேல வைக்காம உங்க லைஃப் மேல வைக்க சொல்றாரு. உங்களுக்கு ஏகே பிடிக்கும்னா ஏகேன்னு கமெண்ட் பண்ணுங்க, விஜய் பிடிக்கும்னா டிவிகேன்னு கமெண்ட் பண்ணுங்க.